ஹலோ சார், 1 செகண்ட் சார், நான் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறேன். ஹலோ, அட்வொகேட் சார். சார், ஆக்சுவலாக நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு கால் பண்ணலான்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே நீங்களே கால் பண்ணிட்டீங்க. சார், நம்மளோட ஹேபியஸ் கார்பஸ் கேஸ் ஹியரிங் எத்தனை மணிக்கு சார்? சார், ஒரு குட் நியூஸ் சார். நாம எதிர்பார்த்ததான் நடந்திருக்கு. ஜட்ஜு முதல் கேஸாவே நம்ம கேஸ் எடுத்தாரு சார். ஆர்டர் கொடுத்துட்டாரு சார். என்ன சார் சொல்றீங்க? சூப்பர் சார். சார், கோர்ட் ஆர்டர் வந்துருச்சா சார்? நமக்கு சாதகமா தானே சார் வந்திருக்கு? ஆமா சார். நம்ம பெட்டிஷனை முழுசா படிச்சு பார்த்தாரு. நமக்கு ஸ்ட்ரைட்டா ஆர்கியூமெண்ட்லாம் கேட்டாரு. போலீஸ் தரப்புலயும் பிபி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ணாரு. ஆனா ஜட்ஜு நமக்கு சாதகமா தான் சொன்னாரு. சார், சூப்பர் சார். சார், அப்படின்னா என்னோட தங்கச்சியை கண்டுபிடிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிடும் இல்ல சார்? சார், ஜட்ஜே ஆர்டர் போட்டாரு. போலீஸ்க்கு வேற வழியே இல்ல சார். ஜட்ஜு முதல்ல உங்க சிஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வாரம் தான் அவகாசம் கொடுத்திருந்தாங்க. ஆனா போலீஸ் தரப்புல இருந்து கூடுதலா 2 வாரம் வேணும்னு பிடிவாதமா கேக்குறாங்க. ஐயோ சார், என்ன சார் 2 வாரம் அதிகம் தானே சார்? சார், அது ஜட்ஜு நினைக்கணுமே சார். போலீஸ் தரப்பை கேட்டுட்டு 2 வாரம் எக்ஸ்ட்ரா அனுமதி கொடுத்திருக்காங்க. சார், அதாவது கோர்ட் போலீஸ்க்கு எக்ஸ்ட்ரா 2 வாரம் கொடுத்திருக்கா சார்? ஆமா சார். இந்த ஆர்டரால மொத்த போலீஸ் டீமும் சேர்ந்து சுரேகா மேடமை தேட போறாங்க. அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள உங்க சிஸ்டரை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க சார். டோன்ட் வரி சார். சரி, ஓகே சார். நான் இதை உடனே டாடிக்கு சொல்றேன் சார். நாட் நெசசரி சார். நான் முதல்ல அருணாச்சலம் சார்கிட்ட தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்படியா சார்? டாடி கால் பண்ணாரா உங்களுக்கு? நோ சார். அவரு டைரக்டா ஆஃபீஸ்க்கே வந்துட்டாரு. அவரால் வீட்டில் இருக்க முடியல போல. நானும் அவர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட சொல்றதுக்காக தான் சார் ஃபோன் பண்ணேன். ஓ, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஆக்சுவலி தங்கச்சி கேஸ்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் சார் கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். என்னப்பா, எதுக்கு இங்க உட்கார்ந்து துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நந்தினி, வெளிய எங்க போறீங்களா? உங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. காலி பண்ணவா? யாரு? நம்ம மாதவி அம்மா இருக்காங்கல்ல, யாரோ முக்கியமான ஆளு அந்த ரூம்ல தங்க வராங்களாம். எங்களை பேசக்கூட விடலத்தான். நந்தினி வந்துடட்டும், சின்னையா வந்துடட்டும், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்தா. அந்த அம்மா காதலே வாங்கலத்தா. பொருளையெல்லாம் எடுத்து அவங்களே வெளியே வீசிட்டாங்கம்மா. சின்னையாவும் வீட்டில் இல்லத்தா. நாங்கள் என்னத்தான் செய்ய முடியும்? ஏத்தா, பேசாம நாங்கள் பழைய வீட்டுக்கே போயிருந்தா. பா, அவசரப்படாதீங்க, வேண்டாம். அத்தான் சார் வரட்டும். வேணாம்தா, அவர் வந்தா சண்டை தான் நடக்கும். எங்களால நிம்மதியும் போகும். ஏத்தா, இதென்ன நமக்கு சொந்தமான வீடா? எங்களுக்கு என்ன உரிமை இருக்குதா? அவங்க வீடு, அவங்க சொல்றதான சட்டம். அவங்க போன்னு சொன்னா நாங்க போய்கிட்டே இருக்க வேண்டியதான் தான். அதுதானே தான் நியாயம். பேசாம நாங்க போயிடுறோம் தான். புரியலப்பா. உள்ள கூப்பிட்டு வெளியே துரத்து விட்டு அவங்க விளையாட நீங்க என்ன உதச்சு விளையாடுற பந்தா? நந்தினி, என்னம்மா இது? நீயே இப்படி பேசலாமா? உனக்கு எல்லா உரிமையும் இருக்குதா. ஆனா நாங்க அப்படி இருக்க முடியுமா? சரி அம்மாச்சி, என்ன செய்யலான்னு பாப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்ப நாங்க என்னத்தான் செய்யறது? அந்த வீட்டுக்கே நாங்க கிளம்பி போயிருந்தா. அவசரப்படாதப்பா. இன்னும் புனிதா ஆபீஸ்ல இருந்து வரணும், ரஞ்சிதா ஸ்கூல்ல இருந்து வரணும். கொஞ்சம் யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். நீங்க 2 பேரும் ஒரு உதவி பண்றீங்களா? என்னம்மா செய்யணும்? ஒன்னும் இல்ல அம்மாச்சி, மாதவி அம்மா உங்களை காலி பண்ண சொன்னதை தயவு செஞ்சு சூர்யா சார் கிட்ட சொல்லிடாதீங்க. அது எப்படிமா? அவர் தானே எங்களை கூட்டிட்டு வந்தாரு. போறதா இருந்தா அவர்கிட்ட சொல்லிட்டு போறது தானே முறை. அம்மாச்சி, அவர்கிட்ட சொன்னா வேற வினையே வேண்டாம். பெரிய பிரச்சனை ஆயிரும். இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் உள்ள வந்தே இருங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்னப்பா? சரிதான், நீ என்ன சொன்னாலும் எங்களுக்கு சரிதான் தாயி. பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு என் ரூம்ல வந்து உட்காருங்க, சரியா? நான் என்ன செய்ய முடியும்னு பாக்குறேன். சரி, பைய எடுத்து கொடு. அதை வச்சுக்க. அதை நீ வச்சுக்கப்பா, இதை நான் வச்சுக்கிறேன். கொடு. நான் வாங்கிக்கிறேம்மா. பார்த்து வாங்கத்தே. வயசான காலத்துல இவங்களும் கடந்து ஈடுபடுறாங்க.
பிஜில பெரும்பாலும் காலையில பிரெட் டோஸ்ட் தான் சாப்பிடுவேன். அப்புறம் ஒரு காஃபி. மத்தியானம் நம்ம ஆபீஸ்ல லஞ்ச் ஏதாச்சும் வர வச்சிருவேன். நைட்டு மட்டும் பிஜில என்ன தராங்களோ அதை சாப்பிட்டுப்பேன். ஐயோ பாவம் நீ. என்ன இது, பிடிச்சத வாய்க்கு ருசியா சாப்பாட கூட உன்னால சாப்பிட முடியாதா? சரி, இத பாரு, இனிமே நீ அத பத்திலாம் ஒண்ணுமே கவலைப்பட வேணாம். நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டல்ல, இனிமே இது உன் வீடு மாதிரி. எந்த நேரத்துல என்ன சாப்பிடணும்னு தோணுதோ கல்யாணத்துக்கிட்ட சொன்னா போதும். ரொம்ப அழகா சூப்பரா சமைச்சு கொடுப்பான். நீ இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ. நோ இஷ்யூஸ். மா, அந்த ரூமை காலி பண்ணியாச்சு. சூப்பர். மாதங்கி, நீங்க வாங்க, உங்க ரூமை பாருங்க, அப்படியே ஆக்குபை பண்ணிக்கோங்க. இப்பவே வா. ஆ. ஏ, இதுக்கு என்ன நேரங்காலமா பார்த்துட்டு இருப்பாங்க? அதுக்கு இல்லைங்க, என்னோட லக்கேஜ் எல்லாம் பிஜில இருக்கே. அத பத்தி நீ ஏன் worry பண்ணிக்கிற? நீ ரிலாக்ஸ்டா ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. நான் நம்ம ஆபீஸ்ல இருந்து யாரையாவது அனுப்பி உன் லக்கேஜை எடுத்துட்டு வர சொல்றேன். இல்ல மேடம், என்னோட பொருள் எல்லாம் நான் பேக் பண்ணாதான் எனக்கு திருப்தி. அது ஒரு பெரிய வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அப்போ நீ மட்டும் ஏன் தனியா போய் அதை பண்ணணும்? துணைக்கு வேணா நான் கல்யாணத்தை அனுப்புறேன். போய் 2 பேரும் சேர்ந்து பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. இல்ல மேடம், என் ஃப்ரெண்டு தான் என் கூட தங்கியிருக்கா. பேக் பண்ண அவ ஹெல்ப் பண்ணிடுவா, நான் பேக் பண்ணிடுவேன். அது இருக்கட்டும், நீங்க முதல்ல வந்து ரூமை பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது நல்ல வசதி தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் இப்பவே ரெடி பண்ணிடுவேன். எதுக்கு ஹெசிடேட் பண்ற? போ, மாதவி கூட போய் அது கரெக்டா இருக்கான்னு பாரு. ஓகே மேம், தேங்க்யூ. வாப்பா. பண்ணி விடுப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம இருமா, நான் கூட மடிச்சு வச்சுக்கிறேன். சொன்னா கேளுமா. மாதங்கி, என்ன இங்கேயே நிக்கிறீங்க? வாங்க, நீங்க ரூம் பாருங்க. வாங்க வாங்க. அவ்வளவுதானா? சொன்னா கேட்க மாட்டேன். கம் மாதங்கி, திஸ் இஸ் யுவர் ரூம். நல்லா பாத்துக்கோங்க. நைஸ் ரூம். சி, ஏசி இருக்கு, அட்டாச்டு பாத்ரூம் இருக்கு. எது வேணும்னாலும் சின்னதா ஒரு குரல் கொடுத்தா போதும், கல்யாணம் இங்க வந்து நிப்பான். இங்க நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலாம். ரூம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு மாதவி. என்ன ரொம்ப சின்ன ரூமா இருக்கு, பட் எனக்கு ஓகே தான். பாத்தியாதான், இத்தனை நாள் நாங்க 4 பேர் அந்த ரூம்ல தான் இருந்தோம். இன்னும் 4 பேர் அந்த ரூம்ல சேர்ந்து தங்கலாம். இவங்க ஒத்த ஆளுக்கு அந்த ரூம் பத்தலையா? இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? பா, அவங்களாம் நிறைய படிச்சவங்க, ரொம்ப வசதியான இடத்துல தங்கி பழகிருப்பாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. நீ அவங்க முன்னாடி எதுவும் பேசி வம்பிழுத்து வச்சிடாத.